மாணிக்க சிவனடியார் ஒருத்தர் வர்றார். அவர் மிக பசியோடு இருக்கார். அவரை பார்த்தாலே தெரியுது பசியோடு இருக்காருன்னு. அவர் அப்படியே அழைத்து கொண்டு வந்து அவருக்கு கறி அமுது தயாராகலை, அன்னம் தயாராக இருக்கு. அவருக்கு பசியை போக்குவதற்காக அன்னத்தில் தயிர் கலந்து மாங்கனியை அரிந்து வைத்து அவருக்கு உணவு கொடுக்குறாங்க அம்மையார். அவர் உணவை உண்டு பசியாரி வாழ்த்திட்டு போயிடுறார். அவர் போய் கொஞ்ச நேரத்தில் உச்சி பொழுதுல பரமதத்தர் வர்றார். பரமதத்தருக்கு அம்மையார் எல்லாம் அதுக்குள்ள உணவெல்லாம் தயாராகிருச்சு. எல்லா உணவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இந்த ஒரு மாங்கனியும் எடுத்து கொண்டு வந்து அரிஞ்சு வைக்கிறாங்க. இப்போ அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இந்த மாங்கனி ரொம்ப சுவையாக இருக்கே, அப்போ இது இன்னொன்று இருக்கே, அதையும் கொண்டு வந்து வையேன்னு சொன்னார். இந்த அம்மையார் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே சொல்லலை. மாங்கனி எடுத்துட்டு வர்றாப்புல போய் சமையலறையில், பெருமானே, சிவனடியாருக்கு ஒரு மாங்கனியை படைத்து விட்டேனே, இப்பொழுது கணவர் இன்னொரு மாங்கனியும் கொண்டு வர சொல்றாரே, நான் என்ன செய்வேன் அப்படின்னாங்க. உடனே அவங்களுடைய கைகளில் ஒரு மாங்கனி வந்து விட்டது. அப்படியே கொண்டு வந்து கணவனாருக்கு படைக்கிறாங்க. அப்போ பரமதத்தன் அதை சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு இந்த மாங்கனி வந்து 14 லோகங்கள்லையும் இருக்க முடியாது இப்படி ஒரு சுவை, இந்த மாங்கனியை எங்கு பெற்றாய்னு கேட்டார். இப்போ இந்த அம்மையார் வந்து நல்ல ஒரு மனைவியை, நல்ல ஒரு குல மகளிரை, இது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டார் பரமதத்தன். இந்த அம்மையார் வந்து உள்ள நடுங்குறாங்க. இப்போ வந்து சொல்லணும். அப்போ வந்து சொல்லிடுறாங்க, 2 மாங்கனிகளில் ஒரு மாங்கனியை சிவனடியார் வந்தார், அவருக்கு கறி அமுது தயாராகலைன்னு அவருக்கு படைத்து விட்டேன். அப்போ இன்னொரு மாங்கனி இறைவனோட சிவபெருமானுடைய திருவருளால் வந்தது. அப்போ அந்த பரமதத்தன் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியா அப்படின்னா இன்னொரு மாங்கனியை வர வைத்து காட்டு அப்படின்னு சொன்னார். தம்மையார் என்ன பண்ணுறாங்க, திரும்ப போகிறாங்க. உற்ற இடத்து உதவும் நீரார். என்ன தக்க சமயத்தில் உதவணும். ஒரு உதவி நம்ம ஒருத்தருக்கு செய்கிறோம்னா, யாருக்குனாலும்